நாளையில் ஒன்று கூடி கிருபையால் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். அந்த பாடல் ஒன்று கூடி நம்ம பார்க்க இருக்கிறோம், ஒன்று கூடி நம்ம பாட இருக்கிறோம் உற்சாகத்தோடு. தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபை இல்லாமல் நம்மளோட உயிரோடு இருக்க முடியாது, கிருபை இல்லாமல் நம்மளோட ஜீவனோடு இருக்க முடியாது. ஆகையால நாளை ஒன்று கூடி கிருபையால் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். ஒன்று கூடி பாடலாமா? தேங்க்யூ லார்ட், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஓ மை போற்றுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. Oh
அந்த கிருபை தலைவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிக்கிறார். ஏன்னா கிருபை இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ சில சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும்போது கிருபை இல்லாத சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. பவுல் சொல்றாரு, ஆகையால் நம்ம கிருபை பெற்றவர்களாக இருக்கிற தேவச்சனமான கிருபை நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுகிறதாக இருக்கிறது. கிருபை நம்மளுக்கு கொடுக்கிறது. விசுவாசம் இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கலங்கி ஒன்றும் ஆக போறது கிடையாது. தேவனுடைய ஒப்பு கொடுக்குமானால் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற நல்லவராக இருக்கிறாரு. அவரு நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தும்படியாக தான் அவர் பூமிக்கு கடந்து வந்தார். நம்முடைய எல்லா துக்கங்கள் அவரை எடுத்து விட்டு நமக்கு அவருக்கு இருக்கிற சமாதான சந்தோஷத்தை கொடுக்க பூமிக்கு கடந்து வந்தார். நம்ம பாவத்தின் விளைவாக நம்ம என்னாலும் அனுபவிச்சு கொண்டிருந்தோமோ அது எல்லாவற்றையும் மீட்டு இந்த நீதி மித்தமாக அனுபவிக்க வேண்டிய அந்த காரியங்கள் கொடுப்பதற்கு தான் இயேசு பூமிக்கு கடந்து வந்தார். ஒன்று கூடி கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஒன்று கூடி பண்ணலாம். தேங்க்யூ லார்ட்.
உன்னை பாதுகாத்து உன்னை பராமரிப்பு தேவை சந்திக்கும் சொல்லிக்கிறார்கள். உலகம் முடிய பறியும் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மளை அவர் விட்டு விலகவே மாட்டார். அப்படி ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நாளில் ஒன்று கூடி எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நம்ம கண்கள் யார் மேல ஏறெடுக்கணும்? ஆண்டவருக்கு நேராக மேலெடுக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. மனிதனை நோக்கி பார்த்தனா ஒரு நாளைக்கு மனுஷன் இருப்பான், ஒரு நாளைக்கு மனுஷன் இருக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். என்றென்றைக்கு நம்மை தாங்குவர், என்றென்றைக்கு நம்ம தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் ஒரு போதும் இங்க மனுஷன் நம்புவது, அதனால தான் நாசில சுவாசம் உள்ளவனை நம்புவது ஏமாத்து என்பது குறித்து சொல்லப்படுறத வேதத்தில் நம்ம பார்க்கணும். தேங்க்யூ லார்ட். நாசில சுவாசம் உள்ளவனை நம்புவதற்கு ஏமாத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். நாளில் ஒன்று கூடி என் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஆகையால தேவன் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறது. அந்த ஒத்தாசை செய்கிற தேவனை நோக்கி நம்ம நாளில பார்த்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஓமை போற்றுகிறோம். தேங்க்யூ லார்ட். கண்களை
ஆத்துமாவை காக்கும் என் தேவன், எத்தீங்கும் என்னை அணுகாமல். புகையும் மரத்தையும் மந்திரமாக கமறிது முதலாய். புகையும் மரத்தையும் மந்திரமாக கமறிது முதலாய். எனக்குத்தான் செய்வரும் பர்வதம் திராயே கண்களை எடுப்பேன். எனக்குத்தான் செய்வரும் பர்வதம் திராயே கண்களை எடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன், தீங்கும் என்னை அணுகாமல். புகையும் மரத்தையும் மந்திரமாக கமறிது முதலாய். புகையும் மரத்தையும் மந்திரமாக கமறிது முதலாய். எனக்குத்தான் செய்வரும் பர்வதம் திராயின் கண்களை எடுப்பேன். எனக்குத்தான் செய்வரும் பர்வதம் திராயின் கண்களை எடுப்பேன். உங்க கண்களை யார் மேலே ஏறெடுக்கிறீங்க தேவச்சன்மணி? மனுஷன் மீது ஏறெடுக்கிறீங்களா இல்லை கர்த்தர் மேலே ஏறெடுக்கிறீங்களா? சங்கீதம் 121 சங்கீதக்காரன் சொல்றான், இது முதல் கொண்டு உங்களுடைய போக்கையும் பார்த்து அவர் கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போக முடியாது. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் கண்ணோக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாக எந்த சிஸ்டமும் அவருக்கு மறைவாக இல்லை என்று வேதம் போதிக்கிறது. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். இந்த நாளில தேவனை ஆராதிக்க நம்ம கூடி உள்ளோம் தேவச்சன். ஆகியால ஒன்று கூடி இந்த பாடலை பாடலாம். உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா உணர்த்துமையா இந்த அபிஷேகத்தினால். தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகனா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகனா.
Thank you, Jesus. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா அவர் சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் பிள்ளையுடைய வேதனையை, பிள்ளையுடைய கவலை எல்லாம் அறிஞ்சிருக்குமா. அந்த தாயாருக்கு அந்த அனுபவம் தெரியும். அந்த பிள்ளைக்கு எது பிடிக்க எது பிடிக்காதுன்றது குறித்து எல்லாவற்றும் அறிந்த அந்த தாயார். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, ஒரு தாய் ஒரு பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன். ஒன்று கூடிய நாளில் இந்த பாடல பாடலாம். ஒரு தாய் தேற்றுவது போல இயேசு தேற்றுவார்.